பகைவர் தன்னை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல் அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவேல் ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல் அசுரர் தம்மை அஞ்ச வைத்த மோதி அந்த குண்டளித்த சக்திவேல் மோதி அந்த குண்டளித்த சக்திவேல் மூவதேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல் மூவதேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல் வெற்றிவேல் பகைவரையும் வைத்த சக்திவேல் சக்திவேல் வெற்றிவேல் சொல்லும் தெய்வம் ஒன்று என்று சொல்லும் வெற்றிவேல் பக்தி உள்ளவர்க்கு தோள் கொடுக்கும் வெற்றிவேல் பக்தி உள்ளவர்க்கு தோள் கொடுக்கும் வெற்றிவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல் எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் வெற்றிவேல் இப்படியாகவே திருச்செந்தூர் முருகனை கண்டு தரிசித்து முருகனை சொன்ன உடனே அவருக்கு அருள் வந்துட்டு அருள் வந்துருச்சு. ஒரு காலத்திலே வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு நிறைய பேர்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப எல்லா இடத்திலேயுமே சுனாமி வரும்போது திருச்செந்தூர்ல மட்டும் எதுவுமே செய்யலையா? இல்ல ஆமா அவரே 2 சம்சாரம் கட்டினாரு முருகன். சரிதான். முருக கடவுளுக்கு வந்து 2 சம்சாரம். சரிதான். 2 சம்சாரம் பொண்டாட்டி கட்டின மாதிரி 2 பேர் வாங்கினார். 2 பேர் என்ன பேர்லாம்? அந்த காலத்துல வந்து சூரனை வென்ற சுப்பிரமணிய கடவுள். இப்ப சமீப காலத்துல சுனாமியை வென்ற சுப்பிரமணிய கடவுள். எல்லா பக்கம் சுனாமி வந்துச்சு. திருச்செந்தூர்ல வந்துச்சு அண்ணாச்சி. அங்க வரல கடல் வந்து உள்வாங்கி அப்படியே கையை காமிச்சாரு கடவுள். முருக கடவுள். ஆமா கடல் உள்ள பார்த்து போயிட்டு உள்ள பார்க்க போயிட்டு உங்ககிட்ட மட்டும் சொன்னாரா கையை காட்டணும்னு? நான் தான் கையை காட்டணும்னு சொன்னாரு. அடிக்கடி வருவாரு முருகன். பரவாயில்லை. இப்படி திருச்செந்தூர் முருகனை கண்டு வணங்கி திருச்செந்தூர் தன்னதே திருச்செந்தூர் தன்னதே முருகனையும் தான் வணங்கி அங்கிருந்து பயணமாய் செந்தூர் வடிவேலனை தான் திருப்பாதம் தான் அணிந்து அரண்மனைக்கு திரும்புவார். அம்மன்புரம் வழியாக அங்கிருந்து பயணமாய்
ஆமா இருவேர்களும் அரண்மனையிலே நித்திரையாகவே படுத்து உறங்கினார்கள். அவங்களுக்கு என்னய்யா திருச்செந்தூருக்கு சென்று வந்ததுக்கு பிறகாக இரு பேர்களுடைய மனதிலேயும் ரொம்ப ஆனந்தம். ரொம்ப ஆனந்தம் என்று சொன்னா என்னய்யா கடவுளை நாம கண்டு தரிசித்து விட்டோம், கண்டிப்பாக நாமளுக்கு வரம் கிடைத்து விடும் என்று சொல்லி இரு பேர்களும் கவலை இல்லாமலே கண்ணயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் பார்த்தார். அப்ப திருச்செந்தூர் முருகனை இவங்க தரிசித்து வரும்போது திருச்செந்தூர் முருகன் செந்தில் ஆண்டவர் பார்த்தார். இந்த ஆவுடையப்பனும் ஆவுடையம்மாளும் கால்கடுக்க நாமலை நடந்து வந்து கண்குளிர நாமலை கண்டு தரிசித்து கண்ணும் கருத்துமாக பட்டு பயந்து நாமலை வணங்கி நின்றார்கள். வணங்கி நின்ற இருவர்களுமே ஒரு புத்திர பாக்கியத்திற்காகத்தானே இப்படி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே இந்த ஆவுடையப்பனுக்கும் ஆவுடையம்மாள் இருவர்களுக்கும் இருக்கக்கூடிய பக்தியை கண்டு அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை இவர்களுடைய பக்திக்காகவே இவர்களுக்கு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தோமையானால் கொடுக்கக்கூடிய ஆண் குழந்தை நாமளுக்காக ஒரு பணி செய்து வரக்கூடிய பக்தனாக இருப்பான் அல்லவா? பணி செய்யும் பக்தனாக நமக்கு இருப்பான் என்று ஆவுடையப்பனுக்கும் ஆவுடையம்மாளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நாமளுடைய அருளை அவர்களுக்கு தரிசிக்கும்படியாக செய்ய வேண்டும் என்று திருச்செந்தூர் முருகனுடைய அருளாலே அந்த ஆவுடையம்மாள் பெண்குடியால் ஆகப்பட்டவள் அவன் அன்று மாலங்குழி மறந்து கர்ப்பவதியா இருக்கான்னு சொன்ன உடனே அடே அப்பா ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்தை பார்த்தா பிறகு சொல்ல முடியாது. கொஞ்ச நாளா கவலைப்பட்டிருக்காங்க பிள்ளைன்னு. ஆமா பிள்ளை உறுதி ஆன உடனே சரி கணவன் மனைவிக்கும் ஆமா அப்பேற்பட்ட சந்தோஷம் சந்தை பிச்சுக்கிட்டு போகுது. ஆமா என்னது சந்தோஷம் சந்தை பிச்சுக்கிட்டு போகுதுன்னு அப்படி சொல்லுங்க. ஆமா நல்ல வேளை தாவாரத்தை பிக்காம போச்சு. சரி உமக்கு அப்படியா? அதனால பார்த்தாரு அப்படியே பாசாரு. சரி என்ன செஞ்சாரு தெரியுமா? நம்ம மனைவி மசக்கையா இருக்கா இவளுக்கு பண்டபலமான வேங்கணும் என்று நல்ல நடையுமாக ஓடி அப்படியே பாசாரி அங்கே நின்று பயணமா லாலக்கட வருவா தெரியாது அது சிவகப்பா இருக்கும். அது சிலேபி இல்லையா? சிலேபி அப்படியா? சிலேபியும் வாங்கி கொண்டு
கொண்டு அங்கே அவளையப்ப ஆசாரியோ கடை தானும் வீட்டிய கடை தானும் வீட்டிய அவர் வீரருக்கு வருவாரா அப்படி போடு தன்னுடைய வீடாதற்கு மிட்டாய் பெட்டி இறக்கு அப்படின்னு 2 கையிலையும் மிட்டாய் பெட்டி பண்ட பலகாரத்தோட தலையிலையும் செமையோட வந்து வீட்டுல இறக்கி வச்சா அதாவது அந்த காலத்துல வந்து சரி இப்ப இருக்கிற மாதிரி கேக்கு பண்டம்லாம் அப்ப கிடையாது இல்லையோ. முட்டாய் பெட்டின்னு சொன்னா ஓலை பெட்டியை முடிஞ்சு அந்த ஓலை பெட்டியில தான் இந்த பண்ட பலகாரத்தை லட்டு பூந்தி காரச்சவு கார பூந்தி இதெல்லாம் எடுத்து வைத்திருப்பார்களா. அதாவது இந்த ஓலை பெட்டியை துறந்தோம்னு வை என்னாகும் மிட்டாய் மனம் வந்து அந்த ஓலை பெட்டியால தான் வரும். அடேப்பா கமகமகமான மணக்கும் அவ்வளவு ஒரு வேலைக்கு உண்டுல ஓலைக்கு பச்சை ஓலைக்கு. ஆனா இப்போ அப்படி இல்ல. என்ன இப்போ பெட்டியில கேக்கு வாங்கிட்டு வந்தோம்னா தாளும் கேக்கும் ஒட்டி போய் ஒண்ணுக்கும் ஆவாம போயிடும். அது ஏன் கேக்க ஒட்டிக்கிட்டு வராது. ஆமா ஆமா அட்டையில பாதி ஆமா கையில பாதி இருக்கும் சரிதானே. அப்ப இப்படியாகவே ஓலை பெட்டியிலே முட்டாய் பெட்டி வாங்கி கொண்டு வந்து மனைவியாகப்பட்ட ஆவுடையம்மாளுக்கு கொடுத்த போது அந்த ஆவுடையம்மாள் பெண்கொடியாகப்பட்டவா என்ன செய்கின்றாள்? அவ இனிப்புக்காக இந்த இனிப்பான செய்திக்காகவே 2 எடுத்து சாப்பிட்டா. அதோட சரி அவளுக்கு அதுக்கு மேல சாப்பிடுவதற்கு விருப்பமே கிடையாது. வாந்தி வருது சரிதான். அதனாலே 1 மாதம் ஆச்சு. 30 நாள் 40 நாள் ஆகி அவை 2 நல்ல மாதமாச்சு. என உடம்பு சூலானா எம்ஜிஆர் மாதிரி எடு. எம்ஜிஆர் மாதிரி எடுக்கவா? எம்ஜிஆர் தெரியுமா உனக்கு? எம்ஜிஆர் மாதிரி எடுக்கவா? சைடுல பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி தான் இருப்பேன். பானையில இருக்கதானே கரண்டில வரும். என்ன அப்படி சொல்லுத? முகரையில இருக்கதா அதுல வரும். அப்படியா? விஜய் மாதிரி எடு. மண்டையில முடியல நீ போட்டோ எடுக்கணும் கேட்கலாமா? அது விஜய் மாதிரி இருக்கணுமா? விஜய் மாதிரி வர முடியாது, மண்டையில முடி இல்லையே. சரி அப்போ கொஞ்சம் வேணா ஒட்டு முடி வாங்கி வைப்போம். என்ன மண்டை சுத்தமா வலிச்சிட்டு அப்படித்தான் செய்யணும். 7 மாதம் ஆச்சு அவள் இள உடம்பு சூலானா. அவ 8 நல்ல மாதமா
9 மாதமாச்சு அவள் ஓலை போலவே சுழலுகின்றாள். அப்போ அவர் முட்டாய் பெட்டி வாங்கி கொடுத்தாலே அதை சாப்பிடாம மாங்காயும் தேங்காயும் மலையிலே உள்ள புளியங்காவும் அடுத்தாருக்கு தெரியாமல் அடுப்பு சாம்பலை அள்ளி தும்பார். எதிர்த்தாருக்கு தெரியாமல் எரிச்சாம்பலை அள்ளி தும்பார். திருவாருக்கு தெரியாமல் திருப்புழுதி அள்ளி தும்பார். அதான் அவ வாய்க்கு ரொம்ப ருசியா தெரியுது. கட்ட மண்ணை பிட்டு தும்பார். அப்படியாகவே 9 மாதங்கள் நிறைந்திருக்கின்ற போது 10வது மாதங்கள் பிறக்கும் போது அது 10வது மாதத்திலே பரிபூரண கர்ப்பத்திலே அந்த ஆவுடையம்மாள் பெண்கொடியானவள் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுடைய அருளாலே அழகு கடவுள் முருகனுடைய திருவருளாலே அவருக்கு பிள்ளை வந்து பிறக்கக்கூடிய நேரத்தில் 10வது மாதமாச்சு. அவள் பரிபூரண பரிபூரண கர்ப்பத்திலே 10 திங்களாகி 300 நாள் திகைந்து இருக்கும் போது கர்ப்பவதியாக உடனே மலைக்கும் சூழுக்கும் கணக்கு கிடையாது. போன மழை எப்ப பெய்யும்னு சொல்ல முடியாது. பழம் எப்பனாலும் பொத்துன்னு விழுந்துரும். பழம் பழத்து நிக்கணும் வைங்க, அதுக்கு நேரம் கணக்கு கிடையாது. டப்புன்னு பொதுக்குன்னு விழுந்துரும். அதுக்கு நேரம் போய் நம்ம நிக்கணும். பழம் தலையில பொத்துன்னு விழும். அதனாலே பழுத்த பழம் கொப்பில் இருக்க தகாதென்று சொல்லுவார்கள். அவள் கர்ப்பவதியாகி முற்றும் நிறைவுறக்கூடிய நேரத்தில் அந்த ஆவுடையம்மாள் பெண்கொடியாளுக்கு மருத்துவம் கை கொடுக்க மருத்துவமும் கை கொடுக்கும்படியாக ஆவுடையம்மாள் பெண்குடியால வந்து மருத்துவத்துக்கு இந்த விவரம் தெரிந்த உடனே அரண்மனைக்கு ஓடி வந்து பார்க்கும்போது ஆவுடையம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதங்க, எனக்கு வயிறு வலிக்கு வானாலும் போகுதடி. நீ வந்து குறுக்கோடு இது என் குடலத்தான் மிரட்டுது, வயிறோ வலிக்கு வானாலும் போகுது. ஒன்னா கொஞ்ச நேரம் குடலை பிறட்டும், கொஞ்ச நேரம் வானாலும் போகும். நான் என்னதான் செய்யவோ எனக்கே தெரியலையே. எனக்கு 3 குழந்தை பிறந்துச்சு. யாருக்கு? மருத்துவத்துக்கு. சரி. ஆனா 3 குழந்தையும் இப்படித்தான் லேசு மாசா மேவட்டு மாதிரி வலி இருந்துச்சு. எடுத்துச்சு. பக்கத்து வீட்டுக்கு தெரியாது. பசக்குன்னு குழந்தைய பெற்று எடுத்தேன். எழுத்த வீட்டுக்கு தெரியாது. உடனே குழந்தைய பெற்று எடுத்தேன். இந்த பிரசோதமாக இருக்கும்போது நீ வந்து இப்படி வருத்தப்படலாமா? அதானே வருத்தப்படாத, நான் இருக்கேன். ஆமா, என்ன நான் பிறக்கும் போது எங்க அம்மா என்ன பருத்தி காட்டுல பெத்தாங்களாம். இது எங்க பாத்தியாரு? எப்படி பாத்தியாரு? எங்க அம்மா சொன்னா. அப்படி சொன்னாலும் ஆமா, பருத்தி காட்டுல பெத்து எடுத்து சரி வீட்டுல கொண்டாந்து போட்டுட்டு 3 பக்கம் சோளத்தை இடிச்சு கஞ்சி காய்ச்சிட்டாலாம். அதான் மனுஷி பிள்ளை பெத்த அன்னைக்கு. அதான் தாத்தாவுக்கு பருத்தி வீரம்னு பேரு. அதனால என் மன்னவா எனக்கு வயிறு வலிக்கு வானாலும் போகுது என்று மருத்துவம் கை கொடுக்க மருத்துவம் கூப்பிட்டு ஏ தாயா ஆவுடையம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க, அவ முக்காலிய எடுத்து போட்டா முகட்டி ஒரு கயத்தை போட்டா அவன் ஆள்காலிய எடுத்து போட்டா அவ எடுத்து போட்டா அவன் நடை உடத்து ஒரு கயத்தை போட்டா அவர் முக்காலி எடுத்து போட்டு முகத்திலே ஒரு கயத்தை போட்டா. ஏ மருத்துவமே என்ன சேர் போட்டது சரி முக்காலி போட்டது சரி சரி முகத்திலே என் கயத்தை போட்டிருக்க. எதுக்கு கயத்தை போட்டு நிக்க போறியா?
ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்ன இப்படி விவரம் இல்லாம கயத்தை போட்டுக்கிட்டு நிக்க? அதானே என்னமா செய்யணும்? ஏன் முக்காலி எடுத்து போட்டு முகத்துல கையத்தை போட்டா என்ன நாண்டுக்கிட்டா நிப்பா? அதத்தானே கேட்க. அந்த காலத்துல வீடு கட்டினாங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வீடு நடைகூடம் போட்டு தான் கட்டுவாங்க. கண்டிப்பா. அப்ப நடைகூடம் போட்டு கட்டினாங்கன்னு சொன்னா ஏன் தெரியுமா? கர்ப்பவதியாக இருப்பவர்கள் வயிறு வலி வரக்கூடிய நேரத்துல 9-10 மாதம் ஆயிடுச்சுன்னா வீட்டுல முன்னால வாசல பூட்டிட்டு பின்னால இந்த நடைகுடத்துல இருந்து நடையா நடப்பா நல்ல வேலை பார்ப்பாளாம். அந்த நடந்து நடந்து அந்த பிள்ளை சுலபமா பிறக்கும்னு சொல்லி அப்ப அப்படி செய்திருக்கிறார்கள். ஆனா இப்போ அப்படியா? இல்ல. இப்போ பிள்ளை என்னைக்கு வயத்துல சனிக்கோ அன்னையில இருந்து ஒரே பெட் ரெஸ்ட் தான். டாக்டர் ஒரு முட்டையை கூட தூக்க கூடாதுன்னு சொல்லுதாரு. முட்டையை ஏன் தூக்க கூடாதுன்னா உங்க மனைவி ரொம்ப வீக்கா இருக்காங்க. முட்டையை தூக்க கூடாது என்ன செய்ய முடியும்? வீட்டுல வச்சவள அவ வீட்டுல அவளை பெட்லயே வச்சு பார்க்க வேண்டியதான். அப்படியா? பெத்தெடுக்க வரைக்கும். ஆனா அப்போ அப்படி எல்லாம் கிடையாது இல்லையா? இவர் முக்காலி எடுத்து போட்ட முகட்டில் ஒரு கயத்தையும் எடுத்து போட்டாள். மருத்துவம் கை கொடுக்க எம்மாயா ஆவுடையம்மா நாற்காலியில இருந்து நீங்க நடக்கூட கயத்தை பிடிச்சுக்கங்க. உங்க கஷ்டமெல்லாம் கயிறு வழியா மேல போகிற உங்களுக்கு சுலபமா பிரசவமாகும் அப்படின்னு சொல்லி நாற்காலியில அவளை அமர வைத்து ஆட்டு வெண்டு சம்மதித்து அந்த ஆவுடையம்மா பெண் கொடுக்கு அவ 10வது மாதத்தில பரிபூரண கர்ப்பத்தில அவள் இடப்பறிந்தால் மங்கை குறுக்கறிந்தாள் அடிதொடியா வயருளைந்து ஒரு ஆண் குழந்தை அந்த பெற்றெடுத்த குழந்தைக்கு மருத்துவம் கை கொடுக்கும் போது அந்த மருத்துவத்தின் துணையோடு அவ கொப்பில் நல்ல கொடியறுத்து குளிப்பாட்டி நீராட்டி நீராட்டி பிள்ளைக்கு சேனையது ஊட்டுவாள். பெற்றெடுத்த பிள்ளைய பார்த்தா அடே அப்பா முருகன் அருளாலே முருகனுடைய அழகோடு பிறந்திருக்கிறார். பிள்ளைய பேர் பட்ட அழகோடு இருக்கிறான் தெரியுமா? அவை வங்கி நல்ல தலையழ பாடவல்லி ஒரு நல்ல தலையழ அவன் குங்கும அவன சக்கரல்ல சிவப்பல
பொட்டு வைக்கலாம் பாத்துக்கோ. அப்படி அழகு. ஆமா ஐயா, அப்படி ஒரு அழகா, அதான் அவருக்கு அழகு முத்துன்னு பேரு. ஆஹா, அதான் அழகு முத்துன்னு பேரு. பிறவே அப்பேற்பட்ட அழகோடு முருகனின் திருவருளாலே பிறந்த ஆண் குழந்தைக்கு செல்ல மகன் பிறந்தார் என்று சீனி பழங்களை செலவு செய்ய வேண்டும் என்று எப்படி செலவு செய்கிறார் தெரியுமா? பாஜாரி என்னம்மா செலவு செய்கிறார்? செல்ல மகன் பிறந்தார் என்று செல்ல மகன் பிறந்தார் செல்ல மகன் பிறந்தார் என்று அவர் சீனி பழம் செலவு செய்தார். அவர் சீனி பழம் செலவு செய்தார். போடு சீனி பழம் செலவு செய்தார். அங்கே தங்க மகன் பிறந்தார் என்று தங்க மகன் பிறந்தார் என்று பிறந்தார் என்று தான தருமம் கொடுப்பார். தான தருமம் கொடுப்பார். செய்தார்கள். தங்க மகன் பிறந்தான் என்று தான தருமங்களை கொடுத்தார்கள். ஆறவர்களுக்கும் போறவர்களுக்கும் பொந்தானம், பொருள் தானங்கள், வஸ்திர தானங்கள். அந்த காலத்துல குழந்தை பிறந்தா சீனி பழம் எங்கேன்னு தான் முதல்ல கேட்பாங்களா? அதான் கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல. ஒரு வெற்றிலையில சீனிய வச்சு ஒரு 2-3 பழத்தை எடுத்து வச்சு வச்சு அந்த மாணிக்கு வாரவர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க. இது நான் பார்த்திருக்கேன் எங்க ஊர்ல. சின்ன பொண்ணு ரெதுவாயிட்டாங்கன்னா சரி, ரெதுவான பொண்ணு வீட்லயும் சீனி பழம் கொடுப்பாங்க. அங்கேயும் கொடுப்பாங்களோ? கொடுப்பாங்க. நானும் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். அப்படியா? உனக்கு எந்த வீடுன்னு இல்ல. ஆமா, எந்த தீட்டு வீடுனாலும் முதல்ல போய் வாங்கி சாப்பிடுவேன். நமக்கு வயிறு தான் முட்டணும். அப்படியா? ஆமா. எனக்கு நான் ஒத்துக்கிடாது. அப்படியா? என் மேல உண்மை மேல அடங்க அப்படிடாரி வராருல, அதனால எந்த வீட்லயும் போய் சாப்பிட மாட்டேரு. ஆமா, சாப்பாடுனா சரி, ஒரு கல்யாண வீடு, கோயில் கூட, ஆமா, இப்படி உள்ள இடத்துல சாப்பிட்டுக்கிடுவேன். சரிதானே? ஆமா. சரி, அப்படி இருக்கும்போது உமக்கு வயிற்றுல பசி இல்ல முட்டுல பசி? அவருக்கு முட்டுல பசி, நமக்கு வயிற்றுல பசி. அப்படியா? முடியும். சரிதானே? அதனால அந்த காலத்திலே குழந்தை பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, சடங்கு வீடா இருந்தாலும் சரி, புது வீடாக இருந்தாலும் சரி, அதோட மட்டும் இல்லாம குழந்தை பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, கிழவன் கிழவி போய் சேர்ந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த காலத்திலே
சாப்பாடு தான் போட்டிருக்காங்களாம். ஆமா கண்டிப்பா சாப்பாடு தான். ஆமா சரி. அதாவது அந்த காலம் ஏன் அப்படி சாப்பாடு போட்டாங்கன்னா எதுக்கு? மனிதன் எதை வேணாம் என்று சொன்னாம அன்னம் ஒன்றை தான் போதும் என்று சொன்னானா. அதேதான் 10 ரூபாயை கொடுத்தா கூட 10 ரூபாய் கொடுத்திருக்கலாமே நம்ம நினைப்போம். ஆமா நல்லா செலவழிக்கலாம் பிறகு அப்படின்னு நினைப்போம். ஆமா நினைப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு பட்டு சேலை எடுத்து கொடுத்தா கூட ஒரு 10 ரூபாய்க்கு போட்டு நல்ல சேலை எடுத்திருக்கலாமேன்னு கேட்போம். நல்ல சேலை எடுத்துடலாம்ல. பிறகு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தாங்கன்னா கூட ஒரு குவார்டர் அண்ணாச்சி ஒரு ஆப்பா வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. என்னன்னாச்சி நீங்க இது என்ன பண்ணாச்சி காணோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கான்செப்ட்ல கரெக்டா இருக்காங்க. அதேதான். ஏதாவது எப்படி பேசணுமோ அதை தான் பேசணும். நம்ம புத்திக்கு ஏற்றாலும் பேசணும். அப்போ அத மாதிரி மனிதர்கள் எல்லாமே எதை கொடுத்தாலும் வேணாம் என்று சொல்லவே மாட்டார்கள். சொல்ல மாட்டாங்க. ஆனால் அன்னத்தை மட்டுமே போதும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டும் தான் போதும்னு சொல்லுவாங்க. இலைய போட்டு சாப்பாடை வச்சாங்கன்னா போதும் போதும் நான் சாப்பிட்ட பிறகு வாங்கிக்கிடுவேன். ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடுவாங்க. சாம்பார் ஊத்தி சாப்பிடுவாங்க. சரி. 2வது வாட்டி ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. சரிதானே. 3வது வத்த குழம்புக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. சரிதான். 4வது மோருக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. சரி. அதுக்கப்புறம் வேற என்ன? அண்ணாச்சி சாப்பாடை கொண்டு வந்தாருன்னா அண்ணாச்சி போதும் வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் அண்ணாச்சி வேண்டாம் இதுக்கு மேல சாப்பிட்டா வயிறு வெடிச்சிடும். அதான் எதை போதும் என்றாம் அன்னத்தை மட்டுமே வேண்டாம் சொன்னாங்க போதும்னாங்க. பிறகு அதனால அந்த காலத்திலே எல்லா இடத்திலேயுமே சாப்பாடு போட்டாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ குழந்தை பிறந்த வீடா இருந்தாலும் சரி, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கிழவன் கிழவி போய் சேர்ந்தாலும் சரி, எதுக்கு என்னதுக்கு என்ன தெரியுமா கொடுக்காங்க? என்ன கொடுக்காங்க? ஆம்பளை புள்ள பிறந்தா ஆப்பு, பொட்ட புள்ள பிறந்தா பெரிய புல்லு. இப்ப எதுக்குத்தான் குடிக்கணும்னு கணக்கே கிடையாது. செத்தாலும் போட்டுதான் பிறந்தாலும் போட்டுதான். சந்தோஷம். அப்ப என்னதான் காரணம்னே தெரியல. அண்ணாச்சி இப்படி குடிக்க அண்ணாச்சி உடம்பு என்னத்துக்காகும்னு கேட்டோம்னா சரி தம்பிங்க வாங்க எனக்கு மனசு கவலையா இருக்கு அதனால கவலையை போக்க குடிங்க அப்படிங்க. சரி. அப்புறம் இன்னொரு தண்டை போய் கேட்டோம்னா எனக்கு நாளைக்கு சந்தோஷத்துல இருக்கேன் என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா அப்படியா ஸ்கூல்ல சந்தோஷத்துக்காக நீ குடிக்க அப்படிங்க. நீ நல்லா சாக்லேட் வாங்கி செவலிப்பியா கொலமளிக்க. ஆமா எதுக்கு எடுத்தாலும் இப்படி சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதானே. அதனால அந்த காலத்துல சாப்பாடே பெருசா நினைத்தாங்க. ஆமா. ஆனா இப்ப இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா இப்ப பூரா பார்ட்டி வைக்காங்க. பிறகு சரி இப்ப கல்யாண வீட்டுல பார்ட்டி, சடங்கு வீட்டுல பார்ட்டி. ஆமா பார்ட்டில அத மொய் எழுத மாதிரி இப்ப பார்ட்டி வந்தாச்சு. பிறகு ஆமா அதான் போல சரி இந்த ஆழ்வார் திருநகரையிலே ஆவுடையப்பனுக்கும் ஆவுடையம்மாள் பெண்குடிக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்ததென்ற ஆனந்த சந்தோஷப்பட்டு வீட்டிற்கு வந்தவர்களுக்கெல்லாம் உபச்சாரங்களை செய்திருந்தார்கள். இப்படியாகவே செய்திருக்கும் போது 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு பெயர் நாமத்தை சூட்ட வேண்டும் என்று அழகான ஆண் குழந்தைக்கு பெயர் கொடுக்கணுமானா என்ன பெயர் கொடுக்கலாம்? எப்படி கொடுக்கலாம் பேரு? தாத்தா ஒரு பேரை சொல்லு. எப்படி சொல்லுங்க? ஏதாவது ஒரு நல்ல வாயில வாரது மாதிரி ஒரு பேரை சொல்லு. வாயில வார மாதிரினா வாந்தின்னு வைப்போமா? உன் பேத்திய பிறந்தனைக்கு வாழைப்பழம்னு வை. வாந்தி நல்ல பேரை சொல்லு. வாயில வர்ற மாதிரி பேரை சொல்லுனா வாந்தின்னு வைக்கணும். இந்த மாதிரி சொல்லணுமோ? வாயில நுழைய மாதிரினா வாழைப்பழம்னு வைப்போம். அதான் உன் பேத்திய பிறக்கன்னைக்கு வையுங்க. அப்புறம் என்ன பேர் எப்படி வைக்கணும்? அதாவது நடிகர் பேர் வைக்கணும். நறுக்குன்னு ஒரு பேர் சொல்லட்டுமா? சரத்குமார்னு பேர் வைக்கணும். அண்ணாச்சி நறுக்குன்னு சொல்லட்டுமா ஒரு பேரு? அப்ப என்ன சொல்ல போறியா? நறுக்குன்னு அப்ப முறுக்குன்னு வைப்போம். அது நல்லா கடிச்சு திங்கலாம். சரத்குமார்னு நடிகர் பேர் வைக்கணும். அதாவது அந்த காலம் அவங்கவங்க குலதெய்வத்தினுடைய பேரை கொடுப்பாங்க. இப்ப அவரவர்களுக்கு பிடித்த நடிகருடைய பெயரை கொடுக்கிறார்கள். அஜித் குமார். ஆனால் பிறந்ததோ ஒரு தெய்வ குழந்தை. அதற்கு நாமல் ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமானால் பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுக்கிறார்கள்? எப்படி ஐயா? அவன் அழகோடு பிறந்ததினாலே முத்துக்குமரன் திருச்செந்தூரின் முருகனுடைய அருளால் பிறந்ததினாலேயும் அழகு முத்து அழகு முத்து அழகு முத்து என்று அன்புடனே பெயர் கொடுத்தார். அழகு முத்து அழகு முத்து அப்படி அழகு முத்து
3 முறை சொல்லி முத்தான பெயரை சூட்டினார்கள். அப்படி பெயர் நாமத்தை சூட்டிய நாள் முதலாக என் அழகு முத்து சுவாமியை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? சாமி தரையதிலே விட்டவானா விட்டவானா தரையதிலே விட்டவானா அன்னை காலும் நோகும் என்று பூமியிலே விட்டவானா பொற்பாதம் நோகும் என்று தோளதிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி மார்போடு தொட்டில் கட்டி ஐயா தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்தி பிள்ளைக்கு மடியிலே நடைபெறத்தி ஐயையோ ஆதிலே தொட்டில்கள் மடியதிலே நடைபெறத்தி சீரோடும் திறப்போடும் சீரோடும் திறப்போடும் பிள்ளையை செல்வமா வளர்த்துவார் பிள்ளையை செல்வமாக அப்படி வளர்த்து வரும் நாளை அழகு முத்து பாலகன் ஒன்று நல்ல வயதுமா ஊர்ந்து விளையாடும் 2 நல்ல வயதும் அவரோ இருந்து விளையாடும் அவரோ 3 நல்ல வயதுமா முதியனுக்கு காது குத்தி கடுக்கும் போல் கைக்கு தங்க காப்பும் போல் 4 வயதுமாச்சு 4 வயதுமாச்சு நடந்து விளையாடுவார் மூணு வயதிலே முடியிறைக்கு காது குத்தி அவருக்கு முத்தான கடுக்கம் போட்டார்கள். 4 வயதிலே நடந்து விளையாடக்கூடிய பிராயமானார்கள். 5 நல்ல வயததி அழகு போட்டு ஏது செய்வார். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.